இந்த வீடியோல இந்த கேக்க பத்தி நான் எதையுமே சொல்லப் போறதில்ல. அதுக்குன்னு அவசரப்பட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிறாதீங்க. எல்லா கேக்குக்கும் எப்ப பார்த்தாலும் சோக் பண்றது, நார்மலா ஐசிங் பண்றது, கிரம் கோட்டிங், ஃபைனல் கோட்டிங் இது எல்லாமே ஓயாம காமிச்சா போர் ஆயிராது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்னோட வீடியோவ பார்க்காம ஸ்வைப் பண்ணிட்டு போயிருவீங்க. அதனால தான் இந்த வீடியோல அதை எல்லாமே கட் பண்ணி தூக்கிட்டேன். இந்த சாக்லேட்ட பத்தி மட்டும் நான் சொல்றேன். ஒயிட் சாக்லேட் தானே, இந்த சாக்லேட்ல என்ன இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? சாக்லேட்ட கிரேட் பண்றதுல ஒரு சில நேரம் மிஸ்டேக் நடக்கும். நீங்க ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேட் பண்ணீங்கன்னா தேங்காய் பூ மாதிரியே வரும். சிம்பிள் டிசைன்ல ரெடி பண்ண இந்த கேக்கோட ஃபைனல் லுக் இதுதான். இதுக்கு அடுத்து சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ளேவர்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல நம்பர் 2 போட்டு ரோல் ரேஸ் மாடல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பென்டோ பாக்ஸ் கேக் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் டிசைன்ல ஏற்கனவே சின்ன டிப்ஸோட ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. குட்டி கேக் தானே, இதுல என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. சின்ன கேக்கோ பெரிய கேக்கோ ஃபினிஷிங் பக்காவா இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோங்கிறது அந்த ஃபைனல் லுக்லயே தெரிஞ்சிடும். என்னோட கேக்குக்கு கிடைச்ச ஃபீட்பேக்கையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த 3 கேக்ல உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணிட்டு என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.